வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவு சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கைக்கு சொந்தமானது என்பதால் இந்தியாவுக்கு அதனை தாரை பார்க்க முடியாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை உள்ளதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் முதல் தடவையாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விமர்சனம். பிமல் ரத்நாகவை கைது செய்யாமல் எனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிப்பது நியாயமற்றது என்று உதய கமன்பில சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் ஆகியோரின் இணை தலைமையில் இன்று அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன் ரஜீவன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அர்ஜுனா, இராணுவத்தினர், போலீசார், அரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் மற்றும் பல பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதன்படி கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை கரைச்சி பிரதேச சபையிடம் ஒப்படைத்து எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர்களை மேற்கொள்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. பூநகரி கவுதாரி முனை பகுதியில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் சட்டவிரோத மணல் அகழ்வு முற்றாக தடை செய்யப்பட்டது. அத்துடன் கல்மடுகுள அணைக்கட்டுகள் பாதிக்கப்பட்டுள்ளதனால் அதன் கீழ் இயங்கி வரும் மணல் விற்பனை நிலையம் முற்றாக மூடப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை கச்சத்தீவு பற்றி அமைச்சர் கருத்து தெரிவித்த போது, கச்சத்தீவு சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கைக்கு சொந்தமானது என்பதையும் இந்தியாவுக்கு அதனை தாரவார்க்க முடியாது என்பதையும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தேர்தல்களுக்காக மட்டுமே கச்சத்தீவை விவாதிக்கின்றனர். மேலும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் முதல் தடவையாக கைது செய்யப்பட்டால் குறுகிய காலத்திலேயே விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக மீன்பிடியில் ஈடுபடுவோருக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளில் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை உள்ளதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தமது அறிக்கையில் அவர், உண்மை வெளிச்சம் வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படும் வரை பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக காத்திருக்கின்றனர். நீதியை பெற நாம் தொடர்ந்தும் போராடுவோம் என்று உறுதியளித்துள்ளார். அதே நேரத்தில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையும் அரசியல் சூழ்நிலையும் சீரான பாதையில் முன்னேறி வருவதாக கருதுவதாகவும் மக்களிடையே நம்பிக்கைக்குள்ள ஒரு ஜனாதிபதி இருப்பது குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் பெரும்பாலான கத்தோலிக்க மக்களும் ஜனாதிபதியை ஆதரிக்கின்றார்கள் என்றும் திருச்சபை அரசாங்கத்தோடு நல்லுறவை பேணுகிறது என்றும் எதிர்காலத்தில் இதனூடாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கருதினால் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி செயலகம் மற்றும் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இணைந்து வரி பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2025 ஜூன் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தேசிய வரி வாரம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நாடு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்று இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் PKS சாந்தா தெரிவித்துள்ளார். வருமான வரி செலுத்துபவர்களின் பட்டியல் மற்றும் வரி ஏய்ப்பாளர்களின் விவரங்களை திணைக்களம் தெளிவாக அறிந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த வாரத்தின் போது வருமான வரி செலுத்த மறந்தவர்கள், வரம்புக்குள் வருபவர்கள் மற்றும் வரி விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கு தேவையான தகவல்கள் வழங்கப்படும். இதுவரை 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் பெற்றுள்ளார்கள். மேலும் பலரும் இதில் சேரவுள்ளனர். பொதுமக்கள் தாங்கள் டின் பெற்றுள்ளதா என்பதை சரிபார்க்க தங்களின் தேசிய அடையாள எண்ணை RID இணையதளத்தில் உள்ளிடலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய அரசியல் கட்சியை உருவாக்க முனைவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் நடந்த கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் குறைந்த வாக்குகளை பெற்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் இதனால் மக்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் மந்தநிலை இருந்ததை உணர்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய அரசியல் பாதையை உருவாக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக கூறிய ரணில், புதிய கட்சியுடன் மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்வின் போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காக பதவியேற்றனர். பதவியேற்பு விழா கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்றது. இதில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் முக்கிய ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர். இதேவேளை இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட தேர்தல் ஒன்றாகும். பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் போது ஆளும் அரசாங்கத்திற்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆனால் இந்த தேர்தல் பெறுபேறு வித்தியாசமாகவே அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் ஜனாதிபதி நாடு பூராகவும் சென்று மீண்டும் மக்கள் ஆணையை வழங்குமாறும் வழங்கிய மக்கள் ஆணையை மீண்டும் உறுதிப்படுத்துமாறும் கேட்டிருந்தார். ஆனால் என்ன நடந்தது? பாராளுமன்ற தேர்தலில் 68 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த நேரத்தில் 45 லட்சம் வாக்குகளே கிடைத்துள்ளன. 23 லட்சம் மக்கள் வாக்குகள் அரசாங்கத்திற்கு வாக்களிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை முதல் தடவையாக அரசாங்கம் வீழ்ந்துள்ளது.
பொதுவாக இந்த தேர்தலில் மக்கள் ஆணையை கேட்க தேவையில்லை, ஆனால் கேட்டால் கிடைக்க வேண்டும். கிடைக்காவிட்டால் அது பாரிய பிரச்சனையாகும். அதாவது இதுவரையான காலப்பகுதியில் அரசாங்கத்தின் செயல் திட்டங்களில் மக்கள் திருப்தியடையவில்லை என்றார். 2025 மே 29 பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்புடன் தொடர்புடைய ஆவணங்கள் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் தெரிவித்தார். அவமதிப்பு குற்றச்சாட்டில் தண்டனை பெற்று வந்த ஞானசார தேரருக்கு 2019 அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்த மன்னிப்பை ரத்து செய்யுமாறு கோரி சந்தியா எக்னலிகோடு தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் சட்டமா அதிபர் சார்பாக துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித் பெரேரா ஆஜராகி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அறிவித்தார். மனுவின் விசாரணை நீதிபதிகள் எஸ் துரைராஜா, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா இந்த வழக்கில் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதையும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வாதங்களை பரிசீலித்த நீதிபதிகள் குழு இந்த மனுவை 2025 ஆகஸ்ட் 26 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் பின்னணியில் தேவையான சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக 3 கட்சிகளும் இணைந்து கலந்துரையாடலாம் என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிகளுக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதே நாளில் சுமந்திரன் மற்றும் சித்தார்த்தனிடையே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலிலும் இணைந்து ஆட்சி அமைப்பது மீண்டும் விவாதிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சித்தார்த்தன் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடனான சந்திப்பு குறித்த தகவலையும் பகிர்ந்தார். மேலும் மே 30 கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் சித்தார்த்தன் சந்திக்க உள்ளார் என்றும் அதன் அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் 3 பிரதான கட்சிகளும் இணைந்து கலந்துரையாட முடியும் என்று சுமந்திரன் தெரிவித்ததாகவும் சித்தார்த்தன் கூறினார். இதேவேளை உள்ளாட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் சுமந்திரனுடன் தொலைபேசி வழியாக கலந்துரையாடியதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பரிசோதனைகளின்றி சுங்கத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக உண்மை தகவல்களை வெளிப்படுத்தாததோடு அதற்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்யாமல் அதற்கு பதிலாக எனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிப்பது நியாயமற்றது என்று பிவித்ருஹெல உரிமைய கட்சித் தலைவர் உதய கமன்பில குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுங்கத்திணைக்களம் நிதி அமைச்சின் கீழ் செயல்படுகிறது. எனவே கப்பல் துறை அமைச்சராகிய பிமல் ரத்நாயக்கு அதிகாரம் இல்லாத போதும் 323 கொள்கலன்களை விடுவித்ததை தான் ஏற்கனவே கூறியுள்ளார். இது சட்டவிரோதமானது என்பதனால் அவரை விசாரிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இதற்கு பதிலாக மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் எனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள். இது முற்றிலும் அநியாயமானது. சுங்க திணைக்களத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நான் கேட்ட கேள்விகளுக்கு தகவல் இல்லை என்ற பதிலை அவர்கள் வழங்கினார்கள். ஆரம்பத்தில் இருந்த ஆவணங்கள் இப்போது இல்லையெனில் அவை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம். எனவே அரசின் தவறுகளை வெளிச்சம் விடும் என் முயற்சிகளை தடுக்கவே இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு நான் சாயப்போவதில்லை என்று வலியுறுத்தினார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு விதிக்கப்பட்ட 20 வருட கடுங்காவல் சிறை தண்டனையை எதிர்த்து அவருடைய சட்டத்திறனிகள் மேல்முறையீடு செய்வார்கள் என்றும் பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் பொதுச் செயலாளர் உதய கமன்பில தெரிவித்திருந்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கமன்பில இந்த தீர்ப்பை சட்டத்திறனிகள் ஏற்கவில்லை என்றும் இது பல ஆண்டுகளுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பாகும் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் நீதிமன்றங்கள் அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் மூலம் எங்களை அச்சுறுத்த முடியாது. கடந்த 26 ஆண்டுகளில் எனது கீழ் செயல்பட்ட துறைகள் குறித்து விசாரணை செய்ய ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு சிறப்பு பிரிவு செயல்படுவதாக நான் கேள்விப்பட்டேன் என்றார். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் விளையாட்டு மற்றும் வர்த்தக அமைச்சராக இருந்தபோது விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்ததில் ஊழல் நடந்ததாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அவர்களுக்கு முறையே 20 மற்றும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.